அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சிப் பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட அளவிலான கவனீர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர் கூட்டமைப்பு மதுரை மாவட்ட தலைவர் இளையராஜா தலைமையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் ரா. கணேசன் முன்னிலையில் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனீர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் கணேசன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பினுடைய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டமான போட்டோ ஜியோனுடைய மாநில அமைப்பின் வழிகாட்டுதலின்படி இன்று மதுரையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது 4 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த போராட்டத்தை வலியுறுத்தி, இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். பல வகையான போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டே உள்ளோம். அதன் முதன்மை கோரிக்கையாக அரசு கட்டிலில் வந்து அமர்வதற்கு முன்பாக தன்னுடைய பரப்புரையில் அறிவிக்கப்பட்ட பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவது, புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வதென்ற தீர்மானத்தை உடனே எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும். இந்த பட்ஜெட் தொடரில் நாங்கள் அதை எதிர்பார்த்து இதை போராட்டமாக அறிவித்து கவன ஈர்ப்பு கொண்டு வருகிறோம். அதே போன்று சரண் விடுப்பை இந்த வருடத்திலிருந்தே, இந்த மாதத்திலிருந்தே எங்களுக்கு வழங்குவது என்று அடுத்த கோரிக்கையும், மற்றும் 6வது ஊதிய குழுவினுடைய குறைபாடுகளான இடைநிலை ஆசிரியருக்கான ஊதிய முரண்பாடுகள், முதுகலை ஆசிரியர்களோட ஊதிய களைய வேண்டும், சத்துணவு அமைப்பாளனுடைய பணி நிரந்தரப்படும், அந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும், மாநகராட்சி பணியாளருடைய பணியை நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்து அரசு ஊர்தி சங்க அரசுத்துறை ஊர்தி ஓட்டுநருடைய கோரிக்கைகளான பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தி 10 கோரிக்கையாக இப்பொழுது நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக வரும் 25ஆம் தேதி சென்னையில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வருவாங்க. தலைமை செலவும் வருது. அதனால் அது கூடுதலான மக்கள் நம்மளுக்கு வருவாங்க. அதனால் உறுதியாக வந்து நாங்கள் கடைசி சட்டசபை நாள்ன்றதுனால அன்றைக்கி நாங்கள் அந்த தீர்மானம் வச்சுருக்கோம். அந்த தர்ணா போராட்டத்தில் மிக வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி அடைய போராடிட்டே இருக்கோம். அரசு வந்து பல நிலைமையில் வந்து அழைத்து பேசுகிறாங்க, திரும்ப வாபஸ் திரும்பிடுறாங்க. நாங்கள் இந்த போட்டோ ஜியோனோட அமைப்பானது பல்வேறு கருத்துக்கள் தனிப்பட்ட முறையில் முதல்வரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை விளக்கியுள்ளோம். அதை செய்வதாக ஒப்புக்கொண்டார். இன்னும் எங்களுக்கு செய்யப்படவில்லை. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டே இருக்கிறோம். வரும் சட்டசபை முன்பாக இந்த கோரிக்கையில் வென்றெடுக்க வேண்டும் என்று நாங்கள் முனைப்பாக இருக்கின்றோம். கணேசன், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, மதுரை மாவட்டம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.